வெல்கம் பேக் டு அவர் சேனல் பவி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். நான் உங்கள் முகேஷ். இன்றைக்கி நம்ம பவி ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் கலர் ஷீட்டையும் கார்ட்போர்டையும் வச்சு ஒரு கிறிஸ்மஸ் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம கிறிஸ்மஸ் கிராஃப்டில் பார்ட் 1 வீடியோ. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கலர் ஷீட்டை நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். அது மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு இது மாதிரி தனித்தனி பீஸாக ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது ஒன்றுத்தையும் தனித்தனியாக கட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பீஸாக கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பீஸ் இது மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிட்டு இது மாதிரி ரெண்டாக மடிச்சு இந்த இடத்துல நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணணும். இது மாதிரி தான் கட் பண்ணணும். இப்போ இது போலவே இந்த ரெட் கலர் ஷீட்டையும் கிரீன் கலர் ஷீட்டையும் கட் பண்ண போகிறேன். இப்போ இந்த கிரீன் கலர் தனியாக ரெட் கலர் தனியாக நான் ஷேப் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி ஒட்ட போகிறோன்னு பார்க்கலாம். இது மாதிரி சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இந்த சர்க்கிளில் இது போலயே வச்சுட்டு வரணும். இப்போ நான் கம் போட்டு ஒட்டிக்கிறேன். நான் வெறும் கிளியர் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பருங்கிறதுனால நான் கிளியர் க்ளூ யூஸ் பண்ணுறேன். இப்படிதான் ஒட்டணும். அடுத்தது நம்ம ரெட் கலர் ஷீட் ஒட்டணும். ரெட் கலர் ஷீட்லேயும் அதே போலவே க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெட் கலர் ஷீட்டையும் ஒட்டலாம். இந்த ரெட் கலர் ஷீட் எப்படி ஒட்டணும்னா லைட்டாக, அதாவது இந்த க்ரீன் கலர் ஷீட்டை லைட்டாக மேலே டச் ஆகிருக்கணும். இந்த எல்லோ கலர் ஃபுல்லாக மறைஞ்சிருக்கிற மாதிரி. இது போல் இப்போ எப்படின்னு புரியும். லைட்டாக இதில் மேலே ஒட்டியிருக்கேன். இதே போலவே க்ரீன் ரெட்டுன்னு ஃபுல்லாகவே இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவும் கவர் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது மாதிரி ஃபுல்லாக ஒட்டல, அதாவது பாதி ஒட்டியிருக்கோம். ஏன்னா இது மேலெலாம் ஒட்டினா நிற்காது ஸ்டெப். அது அப்படிங்க இப்போ சைடில் ஒட்டிது இது ஒரு மாதிரியாக கீழே விழுவுது. அதனால் நம்ம இந்த இடத்துல ரிப்பன் மாதிரி வைக்க போகிறோம். அந்த ரிப்பனுக்கு எக்ஸ்ட்ரா இருந்த இந்த பீஸ்லாம் எடுத்து க்ரீன் கலரை இப்படி சுழட்டி, அதாவது இப்படி வச்சு இந்த இடத்துல கம் அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணி இதை திருப்பி இப்படி பேக் சைடாக வச்சு இப்படி ஒட்டினோம்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பு, அதாவது ஒரு பெட்டல் ஷேப்பு வரும். இப்போ நம்ம இதை மூணுத்தையும் இப்படி சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம். இதை சேர்த்து வச்சு ஒட்டுறதுனால ஒட்டிக்கலாம், நீங்கள் ஷேப்லர் பின் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். நான் இப்படி மூணுத்தையும் சேர்த்து வச்சு ஒட்ட தான் போகிறேன். ஸோ இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணி இது மூணுத்தையும் ஒட்டலாம்.
இது போல் ஒட்டிட்டு இப்படி ரெட் கலரில் இருக்கிறத இந்த கிராஸில் ஒன்றும் இதுக்குள்ளே ஓப்பனாக இருக்கும்ல இந்த இடத்துலையும் கொஞ்சம் வச்சுட்டு இதை இப்படி ஒட்டிக்கலாம். அதே போல் இங்கேயும் இதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே கம் அப்ளை பண்ணி இதை ஒட்டிக்கலாம். இப்போது இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக நல்லா பெருசாக கம் அப்ளை பண்ணி நம்ம செஞ்சு வச்சோம்னா 3 பெட்டல் போல் இதை எடுத்து இதில் ஒட்ட போகிறோம். இப்போ இதை கம் அப்ளை பண்ணிட்டோம். இதில் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக இதே போல் ஃபோம் ஷீட்டில் செஞ்ச ரோஸ் தான் இந்த சென்டரில் ஒட்ட போகிறேன். இதே போல் ரோஸ் ஒட்டிட்டேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் இந்த இடம்லாம் ப்ளைனாக இருக்கிறதுனால நான் க்ரீன் கலரும் ரெட் கலரும் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஃபோம் ஷீட்டில் நான் ஒரு ரிவ்யூவில் காமிச்சேனே, அந்த ரிவ்யூவில் உள்ள ஸ்டார் பஞ்சிங் செட்டில் உள்ள ஸ்டார் தான் இது போல் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது போல் நான் வந்து க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்லேயும் ரெட் கலர் ஃபோம் ஷீட்லேயும் ஸ்டார்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டார்ஸ்லாம் இதில் ஓட்டலாம். அதாவது ரெட் கலரில் க்ரீன் கலர் ஸ்டாரும் க்ரீன் கலரில் ரெட் கலர் ஸ்டாரும் ஒட்ட போகிறோம். இது போல் எல்லாத்துலேயுமே நான் ஒட்ட போகிறேன். இது போல் ஒட்டிட்டேன். அடுத்தது இந்த 2 இது இருக்குல்ல, இதுலேயும் நான் ஸ்டார்ஸ் ஒட்டிக்கிறேன். இது போல் இந்த இதுலேயும் டெக்கரேஷனுக்காக இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் ரெட் கலர் ஸ்டார் ஒட்டிக்கிறேன். இதெல்லாம் ஒட்டி முடிச்சோன்னே பின்னாடி ஹேங் பண்ணுறதுக்காக நான் இது மாதிரி உள்ள நூல் தான் ஒட்ட போகிறேன். இன்னும் காயாததுனால நான் காஞ்சோன்னா ஒட்டிட்டு வாலில் மாட்டி நான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து இந்த வீடியோவோட லிங்க் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கிராஃப்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.